ஈஸ்வரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சம் இரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். பேதுருவை ஏன் அவர் விசேஷமாக ட்ரீட் பண்ணுறாரு, ஏன் இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவேன்னு சொல்கிறாருன்னா, பேதுருவின் மேலே அல்ல, அவனுக்கு கிடைத்த அந்த வெளிப்பாடு, இதன் பேரில் தான் சபை கட்டப்பட முடியும். சபை இன்றைக்கு எப்படி கட்டப்படுகிறது? கிறிஸ்து யார் என்பதை குறித்த வெளிப்பாடு, கிறிஸ்து எவ்வாறு இரட்சகராய் இருக்கிறார் என்பதை குறித்த வெளிப்பாடு, சுகம் அளிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை குறித்த வெளிப்பாடு, அவர் நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறவராய் இருக்கிறார் என்பதை குறித்த வெளிப்பாடு, நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை குறித்த வெளிப்பாடு. இப்படி கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாட்டின் மேலே தான் சபை கட்டப்பட்டு இருக்கிறது. சபை என்கிறது ஒரு கட்டடம் அல்ல, சபை என்கிறது ஒரு ஸ்தாபனம் அல்ல. இது வேறு எதுவுமே கட்ட முடியாது. எந்த ஒரு மனுஷனை வச்சு சபையை கட்ட முடியாது. ஆனால் வெளிப்பாட்டை வைத்து சபையை கட்டுகிறார். ஆனால் வெளிப்பாட்டுக்கு ஒரு ஆள் தேவை. ஒரு ஆளுக்கு வெளிப்பாடு வந்த பிறகு தான் சபை கட்டப்பட முடியும். ஹலோ, இருக்கீங்களா? அதனால பேதுருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது இங்கே. ஏன் அது நாம் நினைக்கிற மாதிரி முக்கியத்துவம் கிடையாது. வெளிப்பாட்டின் மேலே சபையை கட்டுறாருன்னா, ஒரு ஆள் இல்லாமல் ஒரு வெளிப்பாட்டை வச்சு கட்ட முடியாது. ஒரு ஆளுக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்து அந்த ஆளை உபயோகப்படுத்தி அந்த வெளிப்பாட்டை பிரசங்கிக்க உபயோகப்படுத்தி அப்படித்தான் சபை கட்டப்படுகிறது. அப்போ ஒரு அற்புதமான ஒரு காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அது? வெளிப்பாடு தான் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஒரு அஸ்திபாரமாய் இருக்கிறது. இயேசு யார் என்பதை குறித்த வெளிப்பாடு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு அஸ்திபாரமாய் இருக்கிறது. இங்கே ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். நீ பாக்கியவான்னு சொல்லுகிறார். நீ பாக்கியவான்னா வெறும் பேதுரு மட்டும் பாக்கியவான் அல்லத, இந்த வெளிப்பாட்டை பெற்ற யாவருமே பாக்கியவான்கள். திருப்பவும் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்துக்கு ஒரு நிமிஷம் திருப்புங்க. இது வெறும் பேதுருக்குன்னு சிலர் நினைக்கிறதுனால பெரிய தப்பாய் போயிடுது. அப்புறம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யாருமே தங்களுக்காக எடுத்துக்கொள்கிறது இல்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவரான திதுமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே இருக்கவில்லை. இயேசு உயிரோடு எழுந்து சீஷர்களுக்கு காட்சி அளிக்கிறார் இல்லையா? முதல்ல பெண்களிடத்தில் தான் பேசினார். ஏன் பெண்களிடத்தில் முதல்ல பேசினார்னு ஒருத்தர் கேட்குறாரு. வேற ஒன்றும் இல்லை, பெண்கள் தான் அங்கே இருந்தாங்க, ஆண்கள்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. கதவு பூட்டிக்கிட்டு பயந்து போய் கதவுக்கு பின்னால் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பெண்கள் தான் தைரியமாக கல்லறைக்கே வந்துட்டாங்க, என்னதான் பார்க்கலான்னு. அங்கே வந்த உடனே அங்கே ஆண்டவர் அவர்களை சந்தித்து பேசுகிறார். வேற ஒன்றும் சிலர் சொல்லலாம், பார்த்தீங்களா ஆண்டவர் பெண்களிடத்தில் தான் பேசினார், அதை நீங்கள் ஞாபகம் வைத்துக்கணும். இல்லை, பெண்கள்ட்டையும் பேசுவார், ஆண்கள்ட்டையும் பேசுவார். யார் அங்கே இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தானே பேச முடியும். அவங்க தான் அங்கே இருந்தாங்க, அதனால அவர்கிட்ட பேசினார். அவங்கள போய் சொல்ல சொன்னார். அவங்க சொன்னாங்க, இவங்க என்ன நினச்சாங்களோ தெரியல. அப்புறம் போய் பேதுருவெல்லாம் பார்த்தாங்க. இப்போ பாருங்கள், இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதுமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டாலுடைய விசுவாசிக்க மாட்டேன். பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் சென்ஸ் நாலேஜ். சென்ஸ் நாலேஜ்னு சொல்கிறோம் இல்லையா? தொட்டு கேட்டு நுகர்ந்து ருசித்து அப்போதான் நம்புவேன்ற ஆள், கரெக்டான ஆள். இவர் சொல்கிறாரு, உலகத்தில் எல்லா மனுஷர்களும் எப்படி வாழ்கிறாங்க அதான் சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு? அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு, என் கண் அதை பார்க்கணும், அந்த காயத்தில் என் கை விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டாலொழிய, என் கண்ணில் பார்க்கணும், கையில் தொடணும், போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவங்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் கை விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரதித்திரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். புரிஞ்சிருச்சு அவனுக்கு, பார்த்துட்டான்.
இப்போ சொல்கிற ஆண்டவரே தேவன் என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள். இன்னொரு விதத்தில் சொல்லலாம், கண்டதுனால விசுவாசிக்கிறவங்க யாரு? தொட்டு விரலை போட்டு பார்த்து விசுவாசிக்கிறவர்கள். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் யாரு? இங்கே பேதுருவுக்கு வந்து வெளிப்பாடு கிடைச்சது பாருங்க. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறான். மற்றவங்களாம் சொல்கிறாங்க நீர் எலியா, ஒருத்தர் சொல்கிறான் எரேமியா, இன்னொருத்தர் சொல்கிறான் யோவான் ஸ்நானகன்னு. ஆனால் பேதுரு சொல்கிறான், இல்லை நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. தேவ ஆவியானவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி விட்டார். வெளிப்படுத்தினதுனால இவன் அதை விசுவாசிக்கிறான். விசுவாசிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் இது. ஏன்னா இவர் சாதாரண மனுஷனை போல இருக்கிறார், மத்தியில் மனுஷரை போல இருக்கிறாரு. இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறதுனா ஒரு யூதனுக்கு அது ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஆனால் அவன் அதை விசுவாசிக்கிறான். வெளிப்பாடு அவனை பிடித்து கொண்டது, அவன் அதை விசுவாசிக்கிறான். இயேசு சொல்றாரு, கண்டதுனாலே விசுவாசித்தா, காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிக்கிறவர்கள். அப்ப பேதுரு மட்டும் பாக்கியவான் இல்ல, காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் எவர்களாக இருந்தாலும் அவர்கள் பாக்கியவான்கள். இங்க எத்தனை பாக்கியவான்கள் இருக்கீங்க பாருங்க. அப்ப பேதுரு மட்டும் பாக்கியவானுங்க. அவங்க கையில கசாவியை கொடுத்துட்டாராக்கும், அந்த கல்லின் மேல தான் கட்டினாராக்கும், அவங்க கையில தான் பரலோக ராஜ்யத்தின் தரவுகளை கொடுத்து நீ வந்து எதை வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம், பூட்டு அவுக்கலாம், எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுத்துட்டாராக்கும். பேதுரு ஒரு ஸ்பெஷல் ஆளா பார்க்காதீங்க. வெளிப்பாடுள்ள மனுஷன் கட்டுகிறவனாகவும் கட்டவிழ்கிறவனாகவும் இருக்கிறான். வெளிப்பாடுதான் அதிகாரத்தின் சாவியாக இருக்கிறது, அதிகாரத்தின் திறவுகோலாய் இருக்கிறது. அதிகாரத்தை உபயோகப்படுத்துவதற்கு வெளிப்பாடு ரொம்பவும் அவசியமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப வெளிப்பாடுள்ள மனுஷர்கள் யாரும் பாக்கியவான்கள். வெளிப்பாடு இருக்கா உங்களுக்கு? இன்னைக்கு பாருங்க, கையில் காசு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் சொல்றேன் வெளிப்பாடு வந்துட்டா அதெல்லாம் வந்துடும். இன்னைக்கு ஒருவேளை வேலை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வெளிப்பாடு வந்தால் எல்லாம் வரும். அதான் காமிக்க போறேன் இன்றைக்கு. வெளிப்பாடு ரொம்ப அவசியம். வெளிப்பாடு என்று சொன்னால் தேவன் எனக்காக என்ன வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக, அறிந்து கொள்ளும்படியாக ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறார். அந்த வெளிப்பாட்டை நாம் பெறும்போது, அந்த வெளிப்பாடு நமக்கு வந்து கிடைக்கும் போது நிச்சயமாக கட்டுகிறோம், கட்டவிழ்கிறோம், வேண்டாத சூழ்நிலையில் கட்டுகிறோம், நமக்கு வேண்டியதை கட்டவிழ்க்க முடிகிறது. அதிகாரத்தை, ஆவிக்குரிய அதிகாரத்தை நாம் பயன்படுத்த முடிகிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்ப நிறைய பேர் பாக்கியவான்கள் இருக்கிறீங்க இங்க. நானும் பாக்கியவான், நீங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். வெளிப்பாட்டை பெற்ற மக்கள் பாக்கியவான்கள். வெளிப்பாட்டை பெற்றிருந்தால் நமக்கு எதிர்காலம் உண்டு. வெளிப்பாடு இருந்தால் நமக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. வெளிப்பாட்டை பெற்றவனை பார்த்தான் சொல்றாரு, நீ பூமியில எவைகளை கட்டுகிறாயோ அவைகள் பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும், நீ பூமியில எவைகளை கட்டவிழ்க்கிறாயோ அவைகள் பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்ப வெளிப்பாட்டை பெற்ற மனுஷன் யார்? எதை கர்த்தர் எனக்கு இருக்கக்கூடாது என்று கட்டி இருக்கிறார், எதை ஃபோர்பிட் பண்ணி இருக்கிறார், எதை எனக்கு ஆகாது என்று கர்த்தர் தள்ளி வைத்திருக்கிறார், எதற்கு அனுமதி மறுத்திருக்கிறார் கர்த்தர், அதை நான் நன்றாய் புரிந்து கொண்டு நானும் அதற்கு அனுமதி மறுக்க ஆரம்பிக்கிறேன். எதை அனுமதித்திருக்கிறாரோ அதை நானும் அனுமதிக்க ஆரம்பிக்கிறேன். இது அதிகாரம் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை குறித்து அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்ல, நீ கட்டுகிறது எதுவோ அது கட்டப்பட்டிருக்கும், நீ கட்டவிழ்க்கிறது எதுவோ அது கட்டு அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, அப்புறம் சொல்றாரு, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லுகிறார். அப்ப இந்த கேட் என்கிறது, வாசல்கள் என்கிறத நல்லா புரிந்து கொள்ளணும். வாசல் என்று சொன்னால் எங்கேயோ ஒன்றுக்கு வழியாக இருக்கிறது, ஒன்றுக்குள்ள நுழையிறதுக்கு அல்லது நுழைஞ்ச இடத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வாசல், அதை தான் கேட் என்று சொல்லுகிறோம் அல்லது வாசல் என்று சொல்லுகிறோம் இல்லையா? இந்த வாசலுக்கு சாவி உண்டு. இந்த சாவி வந்து அதிகாரி யாரோ அவர் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் அதிகாரியோ அவருடைய கையில் சாவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த இடத்த பூட்டின பிறகு சாவி எல்லாருக்கும் ஒரு காப்பி கொடுத்து வச்சில்ல, யார் இங்கே அதிகாரியோ அவங்க கையில் ஒரு சாவி இருக்குது. அப்ரூவ்ட் ஆள்கிட்ட யாருக்கு இதை திறக்க அதிகாரம் இருக்குதோ, பேங்க்குக்கெல்லாம் போனீங்கன்னா லாக்கரில் எல்லா காசையும் வச்சு, எல்லா நகையும் வச்சு, எல்லாத்தையும் வச்சு வாடிக்கையாளர்கள்லாம் ஒரு சாவி கொடுத்துறது இல்லை. அவங்க அங்கே இருக்கிற ஆளுகளுக்கு எல்லாருக்குமே கூட கொடுக்கறது இல்லை. அங்கே இருக்கிற சில அதிகாரம் பெற்றவர்களுக்கு சாவியை கொடுக்குறாங்க. அப்போ இந்த சாவியை உடையவர்கள் அதிகாரமுடையவர்கள், அதிகாரமுடையவர்களுக்கு சாவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. அப்போ சாவியை உடையவங்க யாரு? அதிகாரம் உடையவர்கள். அவர்களுக்கு திறக்க முடியும், பூட்ட முடியும், அவர் உள்ள நுழைய முடியும், வெளியே வர முடியும், அவர்களுக்கு ஆக்சஸ் இருக்குது. அதுதான் அதிகாரிகள்.
சாவி உடையவர்கள் அதிகாரம் உள்ளவர்கள், அதிகாரம் உள்ளவர்கள் சாவியை உடையவர்கள். அப்ப பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் அப்படிதான் திறவுகோல், தேவனுடைய ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். எதற்கு பேதுருவிடத்தில் தேவனுடைய ராஜ்யத்தின் திறவுகோலை தர்றாரு? அவர் சொல்றாரு, உனக்கு வெளிப்பாடு வந்துருச்சு, இப்பொழுது இந்த திறவுகோலை நீ உபயோகப்படுத்த உனக்கு முடியும். வெளிப்பாடு உள்ள ஆள் தான் இந்த திறவுகோலை பயன்படுத்த முடியும். வெளிப்பாடு மட்டுமல்ல, அந்த வெளிப்பாடை அவன் வாயை திறந்து அறிக்கை செய்கிறான். அவனுக்கு வெளிப்பாடு உள்ள கிடைச்சது மட்டுமல்ல, வாயை திறந்து என்ன சொல்லுகிறான்? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறான். சொன்ன உடனே தான் சொன்னார், நீ பாக்கியவான், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் இதை மேற்கொள்ளாது. பேதுருவே, இப்படியே இருந்தினா, நீ வெளிப்பாடை பெற்று அந்த வெளிப்பாட்டை வாயினால் பேச ஆரம்பித்தினா, இப்படிதான் நான் சபையை கட்டுறேன், பாதாளத்தின் வாசல் இதை மேற்கொள்ள முடியாது, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு தர்றேன், நீ கட்டுனா கட்டப்படும், நீ கட்ட அவிழ்த்தால் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை கர்த்தர் பேதுருக்கு தர்றாரு. பேதுருக்கு மட்டுமல்ல, வேற யாருக்கு தர்றாரு? வெளிப்பாடு உள்ளவர்கள் எல்லாரும் இந்த திறவுகோலை பெற்றவர்கள். பரலோக ராஜ்யத்தின் கதவுகளை திறந்து அங்கே இருக்கிற எல்லாவற்றையும் நாம் பெற்று அனுபவிக்கிறதுக்கு வேண்டிய திறவுகோல்கள் யாருடைய கையில் இருக்குது? இப்போ அதன் அதிகாரம் யார் கையில் இருக்குது? விசுவாசிகள் கையில் இருக்குது. அது எந்த விசுவாசிகிட்ட இருக்குது? வெளிப்பாட்டை பெற்ற விசுவாசிக்கிட்ட இருக்குது. எந்த வெளிப்பாட்டை? கிறிஸ்து யார், எனக்காக என்ன வைச்சிருக்கிறார், என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்த வெளிப்பாட்டை பெற்ற விசுவாசி. அப்போ வெளிப்பாடுன்னா புரிந்து கொள்ளணும். பாருங்க, வெளிப்பாட்டுக்கும் வெளிப்பாடு இல்லாததுக்கும் என்ன வித்தியாசம்? வெளிப்பாடு இல்லாத கிறிஸ்தவர்கள் யாருன்னு சொன்னால், பைபிள்லாம் வாசிக்கிறாங்க, சபைக்கெல்லாம் போகிறாங்க, பாட்டெல்லாம் பாடுறாங்க, ஞானஸ்தானம்லாம் எடுத்துருக்கிறாங்க, பரிசுத்தாவியெல்லாம் பெற்றிருக்காங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் வசனத்தை எடுத்தீங்கன்னா, அதை வாசித்த பிறகு இது எனக்கு தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவர்களுக்கு கிடையாது. இது யாருக்கோ சொன்ன கதை. கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார்னா அதை வாசித்துட்டு அன்னைக்கு பூரா கவலைப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. சாப்பாடு எங்கேருந்து வரும்னு தெரியல பிரதர். நான் ஊழிகாரிலே பார்த்துருக்கேன்னு சொல்கிறேன். பாருங்கள், அது சொல்கிறாரு, என்னுடைய ஆகாரம் அடுத்த வேளை சாப்பாடு எங்கேருந்து வரும்னு தெரியல பிரதர்னாரு. அப்புறம் எதுக்கு ஊழியத்துக்கு வரணும்? அடுத்த வேளை எங்கேருந்து வரும்னு தெரியலன்னா ஊழியத்துக்கு பிரயோஜனம் இல்லை. ஊழியத்துக்கு அது கரெக்டாக தெரியணும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி என் கண்களை ஏறு, எங்கேருந்து வருதுன்னு தெரியணும். சப்ளை, யார் சப்ளையர், யார் நமக்கு சோர்ஸு, எங்கேருந்து எல்லாம் உண்டாகிறது, காசு எங்கேருந்து வரும், சாப்பாடு எங்கேருந்து வரும், வேண்டிய எல்லாம் எங்கேருந்து வரும், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஒரு ஆள். பாருங்கள், தெரிஞ்சு வச்சுருக்காமல் உட்காந்து கவலைப்பட்டு போயிருக்கலாம். பைபிள் படிக்கிறாங்களா? படிக்கிறாங்க. சிலதெல்லாம் மனப்பாடமாகவே சொல்லுவாங்க. இந்த பிரசங்கம் கூட பண்ணலாம், அல்லது ரொம்ப பக்தியாகவும் இருக்கலாம், ரொம்ப ஒழுங்காகவும் வாழலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் வெளிப்பாடுங்கிறது வேற. பாருங்கள், வெளிப்பாடு என்று சொன்னால் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார்னு வாசித்த உடனே அந்த 23ஆம் சங்கீதத்தை எல்லாரும் வாசிக்கிற மாதிரி இவங்க வாசிக்கிறது. அவங்க என்ன சொல்கிறாங்க? என் மெய்ப்பராக இருக்கிறார், எனக்கு அவர் தான் மெய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு குறைவு கிடையாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்தால் கூட நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். இந்த வீட்டில் தாழ்ச்சி கிடையாது, என்னுடைய வாழ்க்கையில் தாழ்ச்சி கிடையாது, எனக்கு குறைவு கிடையாது. இருக்கீங்களா? அப்போ அந்த ஆள் என்ன ஆள்? வெளிப்பாட்டை பெற்ற ஆள். அவருக்கு விளங்கி போச்சு. அவர் கீயை யூஸ் பண்ணுறாரு. பாருங்க, நிறைய பேருக்கு சாவியை கொடுத்தீங்கனாலும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி அதை திறக்கிறது, தேவன் தங்களுக்காக வைத்திருக்கிறவர்களை எப்படி எடுத்துக்கொள்வது? 6000 7000 வாக்குத்தத்தம் இருக்குதுன்றாங்க. எத்தனை பேர் எடுத்துக்கிறாங்க பாருங்க. எண்ணி 4 வாக்குத்தத்தம் கூட நிறைய பேருக்கு தெரியாது. கிறிஸ்தவர்களுக்கு 40 வாக்குத்தத்தம்லாம் கேட்டிங்கன்னா அவ்வளோதான். அவங்க உட்காந்து ஒரு பேப்பரை கொடுத்து 40 வாக்குத்தத்தங்கள் எழுதுன்னு சொல்லி பாருங்க, நிறைய கிறிஸ்தவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இதை போய் 6000 என்னெல்லாம் எனக்காக இருக்குது, இதெல்லாம் எனக்காக அப்படின்னு சொல்லி உரிமை பாராட்டி இந்த வாக்குத்தத்தங்களுக்கு பக்கத்தில் அவங்க பேரை போட்டுக்கிறது இல்லை. அவங்க வெளிப்பாடு உள்ள ஆள் யாருன்னா, அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள் அப்படின்னு எழுதி போனது பக்கத்தில் என்ன பண்ணுறான்? பேரை போட்டுக்கலாம். அவருடைய தழும்புகளாலே சாம் செல்லதுரை ஆகிய நான் குணமானேன். கொஞ்சம் வித்தியாசம். அது வெளிப்பாடு வந்துருச்சு. என்னன்னா, இதை திறந்து பரலோக ராஜ்யத்தை திறவுகோலை வச்சு திறந்து இதை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறான். ஒரு லாக்கரை திறந்து உள்ள இருக்கிறவங்களை எடுக்கக்கூடிய ஒரு நிலையில், அதை உபயோகப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிற அந்த வசனங்கள் ஏதோ பைபிளில் இருக்கிற வசனங்கள் இல்லை, ஏதோ மனதில் இருக்கிற வசனங்கள் இல்லை, ஏதோ எனக்கு தெரியும்ங்கிற ரீதியில் இருக்கிறது இல்லை, ஏதோ ஒரு உபதேசம் என்கிற ரீதியில் அறிந்து வைத்திருக்கிறது இல்லை. இது என்னுடையது, எனக்கு சொந்தமானது என்று சொல்லி அவன் சொந்தம் பாராட்டுகிறான். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும் தனக்காக அவன் எடுத்துக்கொள்கிறான். பாருங்க, இருக்கீங்களா? அதான் வெளிப்பாடு.
பைபிளையும் வாசித்துட்டு பாட்டும் பாடிட்டு வெறும் கவலையிலேயே உட்காந்துக்கிட்டு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க வெளிப்பாடு இல்லைன்னு அர்த்தம். ஞானஸ்நானம் பெற்றாச்சு, பரிசுத்தாய் பெற்றாச்சு, எல்லாம் ரெடி. இயேசு வந்தால் மோட்சம் போவாங்க. ஆனால் வெளிப்பாடு இல்லை. என்ன தங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அதை எப்படி எடுத்துக்கொள்வது? நான் கட்டுகிறது கட்டப்பட்டிருக்கும், நான் கட்டவிழ்க்கிறது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். எது வேணுமோ அதை திறந்து எடுத்துக்கொள்வதற்கு எனக்கு தெரியும். எப்படி அது எனக்கு சொந்தமாக்கணும்னு எனக்கு தெரியும். எனக்காக அது வைக்கப்பட்டிருக்கிறது, என்னிடத்திலிருந்து மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்காக அது வைக்கப்பட்டிருக்கு. அதை நான் பார்த்து விட்டேன், இதை புரிந்து கொண்டு விட்டேன், இது எனக்கு விளங்கி விட்டது, இது என்னுடையது. பேதுரு அந்த நிலைக்கு தான் வந்துட்டார் பாருங்க. எந்த நிலைக்கு வந்துட்டாரு? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அவ்வளோ பேருக்கும் புரியல, யாரும் இவரை தேவனுடைய குமாரன் ஏற்றுக்கொள்ள முடியல. இவர் ஏற்றுக்கொண்டார், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அதான் சொல்கிறார் இயேசு, நீ பாக்கியவான். ஏன்னா உனக்கு இப்போ எடுத்துக்க தெரியுது, நான் இங்கே வந்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு எடுத்துக்க தெரியும்? நாசரேத் ஊரில் வளர்ந்தவர் அந்த ஊருக்கு போகிறாரு. அந்த ஊராருக்கு மட்டும் இவர் யார் வந்திருக்கிறான்னு தெரிஞ்சா, சரியா விஷயம் தெரிஞ்சிருந்தேன்னா அவ்வளோ பேரும் கூடி வந்து யார் யாரெல்லாம் வியாதியஸ்தரோ என்னெல்லாம் பிரச்சனை இருக்கிறோ வந்து ஒரு வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டு சோகமாயிட்டு போய்க்க வேண்டியதானே. என்னமாவது வண்டி சுகத்தை பெற்றுக்கொண்டு சென்றிருப்பார்கள், இடத்துல வேண்டியதெல்லாம் பெற்றுக்கொண்டு சென்றிருப்பார்கள். ஆனால் அந்த ஊரில் போனோடனே இந்த தச்சனுடைய மகனா இவர் எங்கேருந்து வந்தார், இவர் எப்படி பெரிய அற்புதம் எல்லாம் செய்கிறாரு, இவருக்கு எங்கேருந்து வந்தது, இது அப்படி தான் பேசுகிறாங்க. வெளிப்பாடு இல்லை. அவ்வளவு பேராலையும் பெற்றுக்கொள்ள முடியல பாருங்க. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வெற்றியில் ஜீவிக்க முடியாமல் இருக்கிறது ஏன்னு சொன்னால், சபை என்கிற சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் சபை அநேக நேரத்தில் வெளிப்பாட்டின் இடமா இல்லை அவர்களுக்கு. அவர்கள் வந்து பாட்டு பாடுறாங்க, ஆலயத்துக்கு செல்றாங்க, பைபிளை வாசிக்கிறாங்க, வெளிப்பாடு கிடையாது. வெளிப்பாடு இல்லாததுனால அவர்கள் அதை பெற்று எடுத்துக்கொண்டு அனுபவிக்க இயலாமல் இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ள வேணும் பாருங்க. நாசரேத் ஊரில் அநேக அற்புதங்கள் அவர் செய்யக்கூடாமல் போயிட்டு. ஏன்னு சொன்னால் யாரும் விசுவாசிக்கிறதுக்கு ஆள் இல்லை, எடுத்துக்கொள்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு வந்து இது மாதிரிலாம் நம்பிக்கை கிடையாது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறார்கள். தேவன் எவ்வளோ வச்சிருக்கிறாரு, இவர்கள் அதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. இவங்க இந்த கண்ணில் பார்த்து இந்த காதில் கேட்கணும்னு விரும்புகிறாங்க. என்றைக்குமே அது கிடைக்கவே கிடைக்காது. தேவ ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களை திறந்து நமக்கு அதை புகட்ட வேண்டும், அதை வெளிப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்தினால் நாம் எப்படி இருக்க மாட்டோம், எப்படி இருப்போம்? இது என்னுடையது என்று சொல்லி எடுத்துக்கொள்கிறவர்களாய் நாம் இருப்போம்.